வந்திருக்கு, இவ்வளோ இடுப்பு அளவுக்கு மேலே தான் தண்ணி வந்திருக்கு, அதுக்கு மேலே வந்து இல்லை. சொன்ன நாங்கள் வந்து இந்த தண்ணி வந்து இவ்வளோ தான் வரும்னு சொல்லி தான் எதிர்பார்த்து இந்த மக்கள் இருந்தது. இதுகளுக்கு இருந்தது எதிர்பார்க்காம தான் இந்த தண்ணி வந்து ஒரு அரசாங்கத்திலேயோ ஒன்றிலேயும் அறிக்கை ஒன்று கொடுக்கல. இப்போ 15 பேரோ கிடைச்சது செமண்ட் இன்டென்ட்டும் ஒரு ஜேம் போத்தல் மட்டும் தான். வேறு ஒரு ப்ரெஷ்ஷோ ஒரு நோய்க்கு வராமல் பாதுகாப்புற ஒரு சாமான் வரைக்கும் கிடைக்கல. இன்ன வரைக்கும் எதுவுமே இந்த இப்போ வார ஆக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. இடையில நிப்பாடி சார் ஒரு பேரண்டோல் கொடுத்தையோ ஒரு இன்ஜெக்ஷன் அடித்து இந்த நோய் இல்லாமல் பாதுகாப்புறதுக்கு அது ஒரு ஒன்றுமே ஏற்பாடு பண்ணிடல. சின்ன பிள்ளைங்க இருக்கடமே நம்ப முடியும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி இருந்து நாளைக்கு போய் பிள்ளைங்க வாழணும். இப்போ என்ன செய்யணும், இப்போ அவங்களே நோய்க்கு வழியான இதுகளும் இந்த வீட்டுக்கு பாய் தலைவாணியோ பெச்சிட்டோ அந்த சட்டிப்பானையோ ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இயலாது. கழுவி திருப்பி ஆக்குறோம் சொன்னால் நோய்க்கு தான் பாதிப்பு ஆகுறோம். படுக்கிறதுக்கு ஒரு தலைவாணி இல்லை, ஒன்றுமே இல்லை எடுக்கிறதுக்கு. சொல்ல போனால் வீட்டுக்கு தேவையான சாமான் ஒன்றுமே இல்லை. நிறையா மக்களுக்கு ஊடு கழுவுறதுக்கு கூட ஒரு தும்பு கட்ட கூட இல்லை. ஏன்னா எங்களோட வீட்டுக்கு வந்து 6 அடிக்கு தண்ணி வந்துச்சு, மற்ற வீட்டுக்கெல்லாம் 10 அடி தண்ணி போச்சு. அப்போ ஒரு வீட்லேயும் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லை. ஒரு ஃபேன் கூட இந்த புதுசாக தான் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு மக்கள் இன்றைக்கு பேசிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒரு பிள்ளையோட ஒரு உடுமானம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் இந்த தண்ணி வாரத்துக்கு கவர்மெண்ட்டால் வந்து எந்த ஒரு சைரம் கொடுத்து ஒரு எல்லாரும் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தால் ஓரளவு மக்களோட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் ஒரு லாமன போத்தல் கூட வாங்குறதுக்கு ஒத்தட்டையும் சல்லி இல்லை. என்னைக்கிட்ட எங்கெல்லாம் அன்றாட வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தொழிலுக்கு போனால் தான் அவங்களோட ஏதாவது அவங்களோட விஷயங்கள் நடக்கும். அப்போ 9 நாள் 10 நாள் தொழிலுக்கு அவங்க போகல. இப்போ லாமன ஒரு போத்தல் வாங்கி அவங்களோட வீட்டை துப்புரவு பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போமே வீட்டுக்கு இருக்கையில் சரியான நாத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் பிந்தி சேண்டிச்சேன்னா வீட்டில் இருக்கவே எல்லாம் போய்ட்டுரும். அப்போ அவசரமாக துப்புரவாக்க வேணும். මේ ගෙවල් ටික බලා ගන්න පුළුවන් පුතාගේ මේගොල්ලන් ගෙවල් බලන්න ගොඩාක් ඉතින් මේ බඩු මුට්ටු තමයි අපි අපිට නෑ කණ්ඩ බොණ්ඩ ගන්න මම නම් කියන්නේ අය අපිට හම්බෙලානේ කණ්ඩ බොණ්ඩ ඔක්කොම හම්බෙන්නේ නැති මේ දැන් බලන්න කොච්චර බඩු විනාශ වෙලා තියෙන අපිට නිදිය ගන්න හරි එකක් නැහැ. මට නම් ඊට වැඩි නම් මට කතා කරන්න බෑ. ඒ කතා කරන්නේ නසාර අපේ රංජිව දාන්න රංජි කතා කරා හොඳට. දැයිති ඉන්නවනේ ඔක්කොම අලුතෙන්ම ඇති අදා එකේ ඉඳලම යන්න ඕනේ. මුලින් ඉඳලම යන්න ඕන අදාගෙන. කොහොම පාඩි ඔක්කොම විසික් කරන එකක් පාවිච්චි කරන උගුත් ගන්න බෑ. හැම දෙයක්ම ඉති විසික් කරන තමයි තියෙන්නේ. හැම මුලින් ඉඳලම යන්න ඕන අදාගෙන. ඒකට ගෙදර හැබැයි ඉලෙක්ට්‍රික් බඩු හැම දෙයක්ම නැහැ. මුලින් ඉඳලම ඉතින් යන්නේ එක යන්න ඉතින් ලැබෙන ලොකු දෙයක් ගන්න එක. නෑ තාම කිසිම කවුරුත් උදව් කරේ නෑ. කෑම බිම විතර හම්බුනේ. ඔව් කෑම බිම නම් හම්බුණා. කෑම විතර වැඩිපුරම ඉතින් ඔගොල්ලෝ කට්ටිය තමයි දුන්නේ. ඇත්තම කියලා ඉතින් අපේ කියලා වැඩක් නැහැ ඉතින්. මුස්ලිම් කට්ටිය තමයි වැඩිපුරම අපිට උදව් කරේ. ඒකත් කියන්න බෑ.